கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போ ஞானஸ்தானம் பெற்ற போது என்ன நடந்திருக்குதுன்னா, இயேசுவை நாம் தரித்து கொண்டோம். இயேசுவை தரித்து கொண்டோம். நம்ம உள்ள இயேசு வெளியே. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. நம்ம உள்ள இயேசு வெளியே. உங்களை யாராவது ஒரு பின்ன வச்சு குத்துனா சட்டைக்கு வலிக்குமா முதல்ல, இல்ல உங்களுக்கா? சட்டைக்கு தான் பாதிக்கும். அப்படியே உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ நெருக்கம் கொடுத்தால் முதலாவது பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? இயேசு. அவன் நினைக்கலாம், நான் உன்னத்தானே அடிச்சேன், உன்னத்தானே பண்ணேன், அவன் நினைச்சிக்கலாம். இல்ல, என் ஆண்டவர் பாதிக்கப்பட. அதான் சொல்றாரு, அவர்கள் நெருக்கத்திலே நானும் நெருக்கப்பட்டேன். நான் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. சவுல் எருசலேமில் இருந்தபோது அவன் பலரை துன்பப்படுத்தி கொலை செய்யறதுக்கு முற்பட்டு இருக்கிறான். மேல இருந்து ஒரு சத்தம் வருது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அதுக்கு அவங்க ஆண்டவரை நேசியார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். அருமையா தேவஜனமே, உங்க நெருக்கத்திலே அவரும் நெருக்கப்படுவார். ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை பண்ணி இருக்கிறது உண்மையானால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு யாராவது நெருக்கம் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு நெருக்கம் உண்டாது. அவர் ஒன்றும் சும்மா தர மாட்டார். நம்ம எல்லாம் யார்கிட்டையும் வாதாடணுங்கிறதுல சண்டை போனது இல்லை. என் கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். ஆமென்.